மக்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ நாங்களாம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறோம்டா? வேளாங்கண்ணி போகிறோம். அதுக்கு தான் இப்போ பேக்கிங் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியாக என் ஷூ எடுத்து சொன்னா சரியான சண்டை போட்டே இருக்கா பைத்தியக்காரன். அவனை விடாதீங்க, அவனை வெட்டி கொல்லுங்க. இவன் என்ன தெரியுமா, எல்லா டைம் வந்து 3 பேரும் டிஷர்ட் மட்டும் போடலாம் சொல்லிட்டு இப்போ சொல்றான் நான் வந்து ஃபார்மல் போட்டாலும் போடுவேன், அதுக்கு நான் வந்து ஷூ எடுத்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப எதுக்கு நீ ஃபார்மல் ஷூ தான் போடணும் மக்களே, கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப நீ ஃபர்ஸ்டே வந்து ஃபார்மலா போடணும் சொன்னா அந்த பையன் இருக்கான், அவனும் ஃபார்மல் ட்ரெஸ் எடுத்துறப்பா, ஃபார்மல் ஷூ எடுத்துறப்பா. இவன் மட்டும் தனியா நிறைய பிள்ளைங்க அவனை பார்க்கணும்ல, இவன் மட்டும் தனியா வந்து ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு ஃபார்மல் ஷூ போட்டுருவானா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி சோ சொல்லி காட்டுறியா டேய்? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வேளாங்கண்ணி போறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்னன்னா, நான் வந்து பிக் பாஸ் போனேன்ல அந்த வருஷம், போறதுக்கு முன்னாடி எனக்கு அது வந்து கன்ஃபார்ம் ஆகாமலே இருந்துச்சு பிக் பாஸ்க்கு. ஸோ நான் வந்து வேளாங்கண்ணி மாதா கிட்ட தான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். என்ன பூட்டு போட்டு அந்த பூட்டு சாவியை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன வேண்டியிருந்தேன்னா, நான் வந்து இந்த வருஷம் நான் பிக் பாஸ் போயிட்டேன் அப்படின்னா, நான் போயிட்டு வந்த உடனே இங்கே வந்து 100 பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன். நான் போயிட்டு வந்து அப்படியே ஒரு 2 months நான் ஜிஹெச்ல இருந்தேன். என் ஃப்ரெண்டோட பையனுக்கு உடம்பு சரியில்லை சொன்னா அப்படியே ஜிஹெச்ல இருந்துட்டு, அப்புறம் அப்படியே ஒரு 1 month இருந்தேன். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், மூவி ஷூட்டுக்காக மூணார் போயிட்டேன். அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி பிஸியாவே ஆயிடுச்சு, கொஞ்சம் லிட்டில்ஸ் பிஸியா இருக்கேன். ஆனா இந்த மாசம் வந்து எனக்கு ஃபுல்லா ஒரே அடிமேல அடியா விழுந்துட்டே இருக்கு. சுத்தமா முடியல, எங்களுக்கு எனக்கு செலவு வருதுன்னா பாத்துக்கோங்களேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. சுத்தமா ஒரு ப்ரமோஷன் கூட இல்லாம இருந்துச்சு, அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு. சரி, மேபி அப்ப வீட்டுல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாம அப்படி டிலே பண்ணனாலதான் உனக்கு இப்படிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கும் சரி, நம்மளும் அது பண்ணணும்ல, நம்ம அது டிலே பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா நாங்க நெக்ஸ்ட் மந்த் ஃபேமிலியா போவோம் அங்க வேளாங்கண்ணிக்கு. பட் ஸ்டில் நான் வந்து இல்ல, இது வரைக்கும் இந்த மாசம் நிறைய நான் வந்து கஷ்டப்பட்டுட்டேன். அதனால சரி, கையோட வந்துட்டு கடனை உடனே வாங்கியாவது நம்ம வந்து இதை போய் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். வேளாங்கண்ணி கிளம்பிட்டேன். நாங்க வந்து எதுல போறோம், எப்படி போறோம் எல்லாத்தையும் பாருங்க, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ எங்க பைக்குக்கு வந்து நாங்க பெட்ரோல் ஊத்துறோம். கார் பாத்தீங்கன்னா இதுதான் சொகுசான கார். இந்த பைக் என்ன கார்டா? தெரியாம பெட்ரோல் ஊத்துறேன், நம்ம பல்க்ல தான் போடணும். களவாணி பயலுகளா? ஐயா, எங்க அப்பா அதுல பெட்ரோல்ல மண்ணெண்ணெய் கலந்து வச்சிருப்பாங்க, அவன் பைக்கு நாசமா போயிரும். போ புருஷனோட பெட்ரோலை திருடினதும் இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஊத்துனதே 3/4 லிட்டர் கூட வராதா, இல்ல 1 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர்? இவன் தான் ஜெரன். ஜெரன் ஒரு போஸ்ட் குடுறா, உன்னோட இன்ட்ரோ. ஓகே, வீடியோ ஃபுல்லா பாத்துட்டே இருங்க. வீடியோ எல்லாம் இன்ட்ரெஸ்டா, காமெடி எல்லாம் ஃபன்னா இருக்கும் மக்களே, பாத்துட்டே இருங்க. அடிக்கிட்டே இருப்போம். நாங்க கிளம்பிட்டோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம். எங்கடா போறோம்? எத்தனை நேரம் கேட்பேன், நீங்க நினைக்கலாம், இருந்தாலும் கேட்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்னிங் செக் பண்ணேன். எங்கள் ஊர்ல இருந்து வேளாங்கண்ணிக்கு, திருச்செந்தூர்ல இருந்து வேளாங்கண்ணிக்கு வந்து பஸ் சைடில் 2 பஸ் தான் ஓடுது. அதில் ஒரு பஸ் கொஞ்சம் நல்லா ரேட்டிங்ஸ் இருந்துச்சு, ஆனால் அந்த பஸ்ஸில் ஃபுல் டிக்கெட்டு. இந்த ஒரு பஸ் தான் வந்து சீட்டே தான் இருந்துச்சு. ஒரு டிக்கெட் 600 ரூபா. சரி, ஓகே பரவாயில்லன்னு சொல்லி சீட்டர் புக் பண்ணி போயிட்டு இருக்கோம். கடைசி சீட்ரு இவன் வேற சொல்லிட்டான், கடைசியாக போடு, நம்ம வந்து நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டே போகலாம். ஸ்நாக்ஸ் வாங்கலாம், ஒன்றும் வாங்கல. எங்கே போய் சேர்ப்போம் தெரியல. பஸ் வேற வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக். இந்த திருச்செந்தூரா இல்லை சென்னையா அப்படி இருக்கு, ரொம்ப டிராஃபிக் இருக்கு. பேசிட்டு இருக்காங்க பஸ் வேற வச்சு கொடுத்து மனசே கேட்கல. ஒரு கார் ஒன்று வாங்கணும், பட் எப்போ வாங்க போறோம்னு தெரியல. எடுக்கிறோம், இப்பதான் சொல்லிட்டே இருக்கேன், எப்படி வாங்க போறோம்னு தெரியல. குட் மார்னிங், ஹாய் மக்களே. நாங்க பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் ரீச் ஆயிட்டோம். நாகப்பட்டினத்துல எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அவங்க மூலியமா தான் நான் வந்துட்டு இங்க ஃபுட்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச அண்ணா.